மலேசியாவிற்கு அமெரிக்கா விதித்திருக்கும் 24 விழுக்காடு வரியானது நாட்டின் மின்சாரம் மின்னியல் தொழில்துறைகளில் மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆட்குறைப்பு, சிக்கன நடவடிக்கைகள் அவற்றுள் அடங்கும் என்று மின்சார தொழில்துறை தொழிலாளர் சங்கம் எச்சரித்துள்ளது. மலேசியாவின் மின்சாரம் மின்னியல் துறையின் முக்கிய ஏற்றுமதி இலக்காக அமெரிக்கா திகழ்கிறது. அந்நாட்டிற்கான மலேசியாவின் ஏற்றுமதி 2023ஆம் ஆண்டில் 161.3 மில்லியன் ரிங்கேட்டாக இருந்தது என்று சங்கம் சுட்டிக்காட்டியது. இந்த புதிய வரி விதிப்பானது தேவைகளை குறைப்பது மட்டுமின்றி நடப்பு ஆர்டர்களையும் ரத்து செய்யும் நிலை ஏற்படும். இது மலேசியாவின் இத்தொழில்துறையில் கடுமையான பின் விளைவுகளை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும். தயாரிப்பாளர்கள் ஏற்கனவே இந்த புதிய வரி விதிப்புக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சந்தையில் சரிவு ஏற்படுவதோடு செயல்பாட்டு செலவுகளை அதிகரித்து பொருளாதார சவால்களுக்கு வித்திடுவதாகவும் இந்த வரி விதிப்பு அமைகிறது. சங்கத்தில் உறுப்பியம் பெற்றிருக்கும் 2 மின்சாரம் மின்னியல் நிறுவனங்கள் இவ்வாண்டு இறுதியில் அதன் செயல்பாட்டை நிறுத்திக் கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 2000 தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் உள்ளது என்று சங்கம் கூறியது. அமெரிக்காவுடன் தூதரக ரீதியில் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி வரி விதிப்பை குறைக்க வேண்டும் அல்லது நிவாரணத்திற்கான வழிமுறைகளை காண வேண்டும் என்று முதலீடு, வாணிபம், தொழில்துறை அமைச்சை சங்கம் வலியுறுத்தியது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.